பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிற கல் எமது உணவு, கல் எமது உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து நடக்கின்ற கல் விடுதலை மாநாட்டிலே பங்கேற்றிருக்கிற பெருந்தகை கல்லிறக்கும் உரிமையை பாதுகாப்பதற்காக கால் நூற்றாண்டு காலமாக களத்திலே நின்று போராடி வருகிற பெருந்தமிழர் நம்முடைய அப்பா கல் நல்லசாமி அவர்களே, தொடர்ந்து இந்த உரிமைக்காக தொல்லைகள் பல நேர்ந்த போதிலும் தளர்வின்றி போராடி வருகிற என் உயிர் தம்பி பனையேரி பாண்டியன் அவர்களே, மாநாட்டிலே பங்கேற்றிருக்கிற என் உயிருக்கினிய உறவுகளான பனையேரி சொந்தங்களே, உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் உயிர் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து நடத்துகிற பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய திருச்சி மாவட்ட பொறுப்பாளர்கள் மதிப்பிற்குரிய ஐயா துரைசாமி, மதிப்பிற்குரிய மணி அவர்கள், பெருமதிப்பிற்குரிய பாண்டியன் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பும் வணக்கமும். தமிழரும் தமிழ் நிலமும் அவருடைய வளமும் வாழ்வும் எவ்வளவு தூரம் தாழ்ந்து வீழ்ந்திருக்கிறது, அல்லல் பட்டு அவதியுற்று அடிமைப்பட்டு கிடக்கிறது என்பதற்கான சான்று இது போன்ற போராட்டங்கள் தொடர்ந்து இந்த நிலத்திலே நடந்து கொண்டிருப்பதே. இங்கே முன்னின்று போராடுகிற நம்முடைய தம்பி பாண்டியன் அவர்களோ, நம்முடைய ஐயா நல்லசாமி அவர்களோ, இந்த அவர்களுடைய தாத்தா பாட்டன்களோ இந்த கல்லை கண்டுபிடிக்கவில்லை. இங்கே ஒரு சித்த மருத்துவர் நம்முடைய ஐயா அவர்கள் சொன்னார்கள், நான் 800 விதமான மருந்துகளை கண்டுபிடித்திருக்கிறேன், கல்லை பயன்படுத்தியிருக்கிறேன் என்று. அப்படி இந்த தலைமுறையில் நாம் உட்கார்ந்து இதை கண்டுபிடிக்கவில்லை. பண்டை காலம் தொட்டு தமிழனுடைய வாழ்வியலோடு அவன் மரபோடு இணைந்திருக்கிற ஒன்று பனை, கல், பதநீர் போன்றதெல்லாம். அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் சிந்திக்கணும், இப்படிதான் பார்க்கணும். இந்த பனையை பார்க்கும்போது நம்முடைய அப்பா நல்லசாமி அவர்கள் விளக்கி பேசினார்கள். பனையே ஒரு கற்பகத்தரு என்றுதான் சொல்லுது. 840க்கு மேற்பட்ட பொருள்களை தன் உடலில் இருந்து இந்த மானுட சமூகத்தின் பயன்பாட்டிற்கு தருகிற ஒரு உயிரினம் உலகில் உண்டென்றால் அது பனைதான். அதனால்தான் நாம் மற்ற உயிர் செடி மரங்களுக்கெல்லாம் பக்க வேர்கள் ஓடும், பனைக்கு பக்க வேர் கிடையாது. நீங்க அது வேர் கிடையாது, பனைக்கு வேர் கிடையாது, டியூபு, குழாய் தான். பனைமரம், பட்டு போன பனைமரத்தின் வேரை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் கருப்பாக இப்படி ஒன்று வேடும் ஒரு இது இருக்கும். அதை உரிச்சிங்கன்னா உள்ள ஒரு பஞ்சு மாதிரி ஒன்று இருக்கும். பஞ்சு கருப்பை கழட்டிங்கிற கூடு மாதிரி வந்துடும். நீங்க வேணா சோதிச்சு பார்க்கலாம். எங்கேயாவது பட்டு விழுந்த பனைமரத்தின் வேரை எடுத்து பார்த்தீங்கன்னா, தூரை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்சில் 1000 அடிக்கு கீழே சென்று நீரை உறிஞ்சி கொண்டு வந்து வைத்துக் கொள்ளுங்கிறோம். இதை நம்மளுடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள் ஒரு கிணற்றை சுத்தி 10 பனைமரங்கள் இருந்தால் கடைசி வரை நீரை வற்ற விடாது என்று சொல்கிறார். இடித்து கொண்டாந்து வச்சுக்கிறோம். இப்ப நீரை வளப்படுத்தக்கூடிய ஒரு மரமாக பனை இருக்குது.
நீரின் வளத்தை நாசப்படுத்தக்கூடிய ஒன்றாக சீமக்கருவேல இருக்கு. ரெண்டும் ஒன்றா நிக்குது பாரு. சீமக்கருவேலையை வெட்டுனா வெட்ட மாட்டான், பனைமரத்தை வெட்டாதேனா வெட்டி விற்பான், இதை தோண்டாதேனா தோண்டுவான், நீத்தேன்னு தோண்டாத எடுக்காதேனா தோண்டுவான், மண்ணை தோண்டி விற்காதேனா தோண்டுவான், அதை தோண்ட மாட்டான், இதை தோண்டுவான். என்ன செய்தோ எதை சொல்றோமோ, புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி மாதிரி நம்ம எதை சொல்றோமோ செய்யறது இல்ல. பேருந்து கட்டணம் இலவசம், கல்வி 10 லட்சம், பஸ்ல கட்டணம் இல்லாம போவாரு, படிக்க 10 லட்சம் கட்டி படிப்பார். நாம என்ன சொல்றோம், கல்வி இலவசமா தந்துரு, கட்டணத்தை நாங்க எடுத்துக்கிறோம். எதையாவது ஒன்றை நல்லா யோசிச்சு பாரு. அம்மாவுக்கு 1000 உரிமை தொகை, அது எந்த உரிமை? கலைஞரின் உரிமை. எங்க அம்மாவுக்கு காசு கொடுக்கறல அவருக்கு என்ன உரிமை? அவருக்கு ஏது அந்த காசு? சொல்ற அந்த அயோக்கிய பயல்களை பாரு. கலைஞர் காப்பீடு, ஜெயலலிதா அம்மையார் அம்மா காப்பீடு, என்ன காப்பீடு? காசு எதிர அவங்களுக்கு இதெல்லாம். அம்மாவுக்கு 1000, தங்கச்சி படிக்க போது புதுமை பெண் 1000, தம்பி படிக்க போது தமிழ் மகன் 1000. வேலை இல்லாம 13 லட்சம் பேர் 3500 ரூபாய் வேலைக்கு, 3500 இடம் தான் இருக்கு, அதுக்கு 13 லட்சம் பேர் வேலை இல்லாம தேர்வு எழுதுறான். தேர்வு எழுதுனவன் பல கோடி பேர் வேலை இல்லாம தேர்வு எழுதுறான். இப்ப நான் என்ன சொல்றேன், எனக்கு வேலை கொடுத்துரு, நான் எங்க அம்மாவுக்கு 1000, என் தம்பிக்கு 1000, என் தங்கச்சிக்கு 1000 கொடுத்துறேன்றேன். அறிவு இருக்கிறவன் சிந்திச்சு பார்க்க வேண்டியது. படிக்க போகும்போது எனக்கு 1000 கொடுக்குது, ஓராண்டா கொடுக்குது, 12 மாதங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா அந்த கணக்கு என்ன? ஓட்டுக்கு 1000, அப்ப 12,000 கொடுக்குது ஒரு ஓட்டுக்கு. படிக்க போகும்போது 1000 கொடுக்கிற எனக்கு அரசு படிச்சு நின்னுட்டா கொடுக்குமா? கொடுக்காது. படிச்சு நின்றுட்டா வேலை கொடுக்குமா? கொடுக்காது. அப்ப நான் என்ன சொல்றேன், படிக்க போகும்போது 1000 வேணாம், படிச்சுட்டு நான் வந்த பிறகு வேலை கொடு. இதில் இழக்கிற பணம் மட்டும் 24,000 கோடி. அரசு அம்மாவுக்கு தம்பிக்கு தங்கச்சி கொடுக்கிற காசு இல்ல. இந்த காசை ஒரு ஆண்டுக்கு 12,000 24,000 இந்த காசை நிரந்தரமாக என் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற தொழில்களை உருவாக்கி கொடுத்து விட்டால், வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுத்து விட்டால், அதை வைத்துக் கொண்டு நிரந்தர வருவாயை ஈட்டுவான். இதுதான் ஆக்கப்பூர்வமான திட்டம். மண்ணை வளப்படுத்துகிற ஒரு மரம் பனை. நீ பனைனா இப்படி என்ன நினைக்கிற? எப்படி இந்த பனையை முதல்ல பாரு. தென்னைனா பராமரிக்கணும், அதுக்கு உரம் போடணும், தண்ணி விட்டுட்டே இருக்கணும், அதை பராமரித்து பண்ணணும், அதுக்கு நிறைய செலவு பண்ணணும். ஆனால் பனை அப்படி கிடையாது. கருக்க மட்டும் கழிச்சு விடணும், மட்டையை மட்டும் கழிச்சு விடணும், அவ்வளவுதான். அதனுடைய அந்த சல்லடை கூட உனக்கு வடிகட்டியா மாறுது. மட்டை நாரா வருது, மட்டை வேலியா வருது, மட்டை நார் கட்டலா வருது, கொட்டானா வருது, ஓலை பாயா வருது, ஓலை கூரையா வருது, பனை சட்டமா வருது. இப்பதானே மரங்கள், அப்பெல்லாம் சட்டம் அந்த சட்டமா பயன்படுத்தி அதை வச்சுதான் வீடு கட்டணும், மச்சு கட்டணும். பிறகு பனை பெரிய பெரிய இப்பதான் நமக்கு இதுல கட்டுறான். முன்னாடி 4 பனையை வெட்டி போட்டு அதுதான் பாலம், அதுலதான் நடந்து போனா. எல்லா வழியிலையும் பயன்படுது. இந்த பனை மரத்தை நம்ம முன்னோர்கள் பார்த்திருப்பான். எப்ப பார்த்திருப்பான்? மருத நிலத்தில் பார்த்திருப்பான். எந்த காலத்துல எவனுக்கு தெரியும்? ஆதியில் மனிதன் செய்த வேலை வேட்டையாடுனா, பிறகு வேட்டையாடி உண்ட விலங்குகளை வளர்த்து உண்ணலாம் என்று ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினான். பிறகு 3வது நிலமான மருத நிலத்தில் வேளாண்மை செய்ய தொடங்கினான். அப்போது தொடங்கியது ஆடு மாடு வளர்த்தல், வேளாண்மை செய்தல், பனை, கல், பதநீர், இதெல்லாம் அப்போதே நெசவு எல்லாம் அங்கேயே தொடங்கிட்டது. இந்த அறிவார்ந்த என் தம்பி தங்குகள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த பனையை பார்த்தவுடன் இந்த பனையில் ஏறி இந்த பாலையை பெருக்க விடாமல் நசுக்கி அதை அறுத்தால் அதிலிருந்து நீர் வரும். அந்த நீரை ஒரு கலயத்தில் ஏந்தினால், அதை சேமித்தால், அதிலிருந்து அந்த பால் பனம்பால், அது கல்லாக மாறுது, அது பனம்பால்.
அதிலே கொஞ்சம் சுண்ணாம்பு கலந்தால் அது இனிக்கிற கருப்பட்டியாக மாறுது, வெல்லமாக மாறுது. இதை கண்டுபிடித்தது எவ்வளவு பெரிய அறிவியல் என்பது நீ வச்சு பார்க்கணும். அது போய் அதை உடனே அதை கண்டு வந்துடலாத. அதுக்கு எவ்வளவு காலம் அவன் சிந்திச்சிருப்பான், உழைச்சிருப்பான். கருக்க கிழிச்சு மட்டையை கட்டி ஏறி போய் அதை இது அறுத்து களையத்தை கட்டி அதுல விழுகிற பால் தூய பால். மாடு புள்ளையும் தண்ணீரையும் குடிச்சிட்டு பாலை கறக்குது, அது பசும்பால். இது தண்ணீரை குடிச்சிட்டு பாலை கறக்குது, இது பனம்பால். ஏன் கல்லுங்கிற? கல்லுன்னு சொல்றவன் கொஞ்சம் தள்ளி நில்லு. நான் சொல்றேன் அது பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு. அதுதான் இனி வருங்காலங்களே அதற்கு பேரு. அதனால நாம என்ன சொல்றோம்? பனை. அதையே நினை. பெற்ற தாயென நினைத்து கட்டி அணை, அதுவே தாய் நிலத்தின் வளத்தை காக்க துணை. இதை நீ புரிஞ்சுக்கணும். பனை மரங்கள் அடர்ந்திருந்த காற்றில் வளத்திற்கு ஒரு பஞ்சம் இல்லை. எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாத பதர்களிடத்திலே நீ அதிகாரத்தை கொடுத்துட்ட. கல் மது என்று போராடுகிறவர் யார்? சாராய ஆலை முதலாளிகளின் கைக்கூலிகள், பெரும் முதலாளிகள். யாராவது இந்த டாஸ்மார்க் அதுல விற்கிற பீர், பிராண்டி, ரம், ஜின்னு, ஒயின் இதை எதிர்த்து போராடியதை பார்த்தது உண்டா? கல்லை மதுவென்று தடை செய்தவர்கள் யார்? சாராய ஆலை அதிபர்கள். இத்தனை மாநிலங்களில் இல்லாத தடை என் நிலத்தில் மட்டும் வர காரணம் என்ன? அந்தந்த மாநிலங்களை ஆள்கிற முதல்வர்களுக்கு ஆலைகள் இல்லை, சாராய ஆலைகள் இல்லை. மது விற்கிற கடைகள் இருக்கலாம், மது காய்ச்சுகிற ஆலைகள் அதிகாரத்தில் இருப்பவனுக்கு இல்லை. அதனால் அங்கே ஆந்திராவிலேயோ, கேரளாவிலேயோ, கர்நாடகாவிலேயோ, தெலுங்கானாலேயோ, புதுச்சேரியிலேயோ, பீகாரிலேயோ, மற்ற எந்த மாநிலத்திலும் கல்லுக்கு தடை இல்லை. தமிழகத்தில் மட்டும் கல் தடையானது, மதுவானதற்கு காரணம் ஆளுகிற முதலாளிகள் மக்களின் தலைவர்கள் அல்ல, சாராய ஆலையின் அதிபர்கள். இதை அனுமதித்து விட்டால் 1 லிட்டர் 2 லிட்டர் குடிச்சிட்டு போயிடுவான். டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம், வீழ்ந்து விடும். அதனால என்ன நட்டம்? ஆலையிலிருந்து சரக்கு எடுக்கிற அளவு குறைஞ்சிரும். அதனால என்ன இழப்பு? நமக்கு வரக்கூடிய பல ஆயிரம் கோடிகள் குறைஞ்சிரும். இது நம்முடைய அப்பா நல்லசாமி அவர்கள் சொல்லும் போது, தண்ணி இங்க போய் வீணாகுது, அங்க போய் வீணாகுது. ஒரு துணையும் கட்டாத ஒரு தலைவன் வந்தான், பல அணைகளை கட்டி நீரை தேக்கி வச்சு போனான். இவன் ஒரு அணையும் கட்டாதவன், பல துணைகளை கட்டி பிள்ளை குட்டியில பெற்று அத்தனைக்கும் பதவி வச்சு விட்டு போனான். படிக்காத அவன் ஊருக்கு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சு விட்டு போனான். இவன் ஊருக்கு 5-6 டாஸ்மார்க் திறந்து குடிக்க வச்சு விட்டு போனான். நமக்கு அவனும் தலைவன், இவனும் தலைவன். அவன் ஜமாதி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது, இவன் ஜமாதி 200 கோடியில கடற்கரையில் இருக்குன்னு உனக்கு தெரியும். இந்த சமாதி கட்டியவர்களுக்கெல்லாம் சமாதி கட்டாது நமக்கு விடிவு இல்லை, நமக்கு விடிவு. இது கல்லு மதுன்னா மது ஆயிருமா? இந்த உங்க ஆட்சி அதிகாரமா அப்படி இன்னொரு 500 ஆண்டுக்கு இருந்துற போத? சரியாக 6 மாசம்தான், இன்னும் சரியாக 6 மாசம். புரட்சி என்பது என் உடன் பிறந்தார்களே ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது மானுட தத்துவம், மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். உலகெங்கிலும் வரலாற்றின் சக்கரங்கள் சுழன்று கொண்டே இருக்கிறது. மேலே இருப்பது கீழே வரும், கீழே இருப்பது மேலே செல்லும்.
அதிகாரத்தில் இருப்பவன் ஒரு நாள் வீதிக்கு வருவான். வீதியில் நின்று போராடி கொண்டு இருப்பவன் ஒரு நாள் அந்த அதிகாரத்திற்கு வருவான். இதற்கு பெயர் என்ன என் அன்பு உடன் பிறந்தார்களே? புரட்சி. புரட்சி, தலைகீழ் மாற்றம். அந்த மாற்றத்திற்கான விழிப்புணர்வு தமிழர் நிலத்தில் வருகிறது, எழுச்சியுற்று வருகிறது. உலகெங்கிலும் 13 கோடி தமிழ் தேசிய மக்கள், உலகின் மூத்த குடி, ஆதிக்குடி தமிழ்குடி, கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை, நாகரிகம் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கிய ஒரு மூத்த இனம் தமிழீழ மண்ணில் தான் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விழிப்புற்றது என்கிறார் என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். என் ஆன்மா, நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அதிலும் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதை அறியாது கிடக்கிறோம். நாம் அடிமை என்பதை உணர்ந்து தெளிந்து அன்னை தமிழ் சமூகத்தின் அடிமை விலங்கை உடைத்து எரிந்து மற்ற மொழிவழி தேசியங்களைப் போல உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ தமிழ் தேசிய மக்களுக்கென்று ஒரு தேசம் தேவை என்ற ஆன்ம விழிப்புணர்வு, விடுதலை தாகம், சுதந்திர பெரும்பற்று தமிழீழ மண்ணில் தான் தோன்றியது. அவன் மட்டும்தான், அவன் முன்னவர்கள் பூலி தேவன், தீரன், சின்னமலை, மான மரத்தி வேட்டி நாச்சியார், மான மரவர்கள், மருது பாண்டியர், அழகுமுத்துக்கோன், அவன் பாட்டன் சுந்தரலிங்கன், வெள்ளையத்தேவன், பெரும்பிடுகு, பண்டார வன்னியன், இப்படி தங்கள் மூதாதைகள் முன்வைத்த முழக்கத்தை மூச்சு காற்றாக மாற்றினான். என்னது? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, சரணடைந்து வாழ்வதிலும் சண்டையிட்டு சாவது மேலானது. என் உயிரினும் மேலானது என் உரிமை. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்க கூடாது. அந்த விழிப்புணர்வுதான் விடுதலையின் முதல் படி என்கிறான் நம்முடைய தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அந்த விழிப்புணர்வு அன்பு உடன் பிறந்தார்களே, அருமை பெற்றோர்களே, தமிழக தாயகத்திலே, தமிழர் நிலத்திலே இன்று தமிழ் இளம் தலைமுறையிடத்திலே ஆன்மா விழிப்புற்று எழுகிறது. அடிமை நிலையில் இருந்து விடுதலை, இழந்த உரிமையை மீட்கிற போராட்டங்கள் என்று பல தளங்களில் கிளர்ந்து எழுகிறார்கள். தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விடுதலை உணர்ச்சி இந்த நிலத்திலே முன் எப்போதையும் விட இப்போது விழிப்புற்று எழுகிறது. அதுதான் தமிழ் தேசிய பிள்ளைகளின் இந்த வளர்ச்சி, எழுச்சி. அதுவே நாம் தமிழர் என்கிற தேசிய இனத்தின் ஒன்றுபட்ட புரட்சி. எல்லாவற்றையும் சரி செய்ய துடிக்கிற பிள்ளைகள் இதை சரி செய்ய மாட்டோமா? சீமான் அவர்களுக்கு கல்லை தடுப்பதல்ல பிரச்சனை. சீமான் மக்களிடத்தில் போய் சேருகிறான். சீமானை வளர விட்டுறக்கூடாது. மாட்டோட பேசி கொண்டிருக்கிறான்ங்கிறாங்க. அதுக்கு அறிவு இருக்கு, அதோட பேசிட்டு இருக்கிறேன். மாதிரி அறிவட்ட பதர்களோட பேசி என்ன பண்ண? பைத்தியக்கார பதர்களை உங்க பகைத்தறிவிலேயே என்ன சொல்றது, எச்சைக்காரி துப்ப. ஆடும் மாடும் இல்லாத, அதனுடைய கழிவும் சீரும் நீரும் இல்லாது எப்படா மண் வளப்படும்? வளமான மண் எப்படா உருவாகும்? இலை தழை கழிவுகள், ஆடு மாடுகளின் கழிவுகள் இல்லாத எவ்வளா பூமி வளமான மண்ணா மாறும்? பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் எப்படி உருவாகும்? அந்த நுண்ணுயிர்களின் திரட்சி தான், கூட்டுதான் மண்ணின் வளம் என்பதை அறியாதவன் போய் பேசி என்னடா பைத்தியக்காரப்பு.
பெற்ற தாயே பிள்ளைகளை எங்கேயாவது தூக்கி போட்டு போயிடாடா. அந்த பிள்ளையை என் பிள்ளைன்னு பால் ஊத்துற தாய் என்னுடைய பசுடா, என்னுடைய பசுடா. பைத்தியக்காரப்பல, பைத்தியக்காரப்பல, டே பைத்தியக்கார பையல, டே முட்டா பையல, முட்டா பயலுக்கு பிறந்த முட்டா பையல, டே நீ பிறந்தவன தான்டா உங்க ஆத்தா உனக்கு பால் ஊட்டுறா. பிறக்கும் போது, நீ இறக்கும் போது, சாகும் போது நாயே உனக்கு சங்குல பால் ஊத்துறான்ல, அது பசு பால் தான்டா. நாயே, நாயே, உனக்கு உயிர் பால் ஊட்டியவள் உன் தாய், உனக்கு இறுதி பால் ஊட்டி பயணம் அனுப்புவல் பசுடா. பைத்தியக்கார நாயே, நாயே, அவள் என் தாயடா. நான் போராடுறது எதுக்கு? அவன் மேயடா, அவன் மேயடா. பைத்தியக்கார பையல, நீ இப்படியே பேசிக்கிட்டே இரு, நான் வந்து உட்கார்ந்துருவேன். அப்புறம் நீ என்ன பண்ணுவ? முன்னாடி உட்காந்து கை தட்டிட்டு இருப்ப. நாய முன்னாடி உட்காந்து கை தட்டிட்டு இருப்ப. பைத்தியக்காரன் இவங்க பகுத்தறிவிலேயே தீய வச்சு கொளுத்த கருமம். கல்லு இறக்கிட்டாங்க, கல்லு இது எப்படியா? அதுல கம்யூனிஸ்ட் ஐயா விட சொன்னாங்க. நம்ம பெரிதும் மதிக்கிறோம் ஐயா சண்முகம் அவர்கள்லாம். ஏதோ அவங்களுக்கு நம்மளை கண்ட ஒரு சங்கடமா இருக்கு. கல்லை உணவுங்கிறார்கள், அவர் பிள்ளைக்கு கொடுப்பாரா அப்படின்னு. பிரியாணி எனக்கு பிடிக்குது, நல்ல உணவுன்னு தான் சாப்பிட்றேன். அதுக்காக என் பிள்ளை சின்ன பையன் 2 வயசு பையலுக்கு பிரியாணி ஊட்டிட முடியுமா? அந்தந்த வயதுல எது எது மருந்து, கல்லு உணவு அது மருந்துன்னு சொல்லுது. இந்த பாரு, தள்ளுபா தள்ளுபா, இந்த பாரா பதார்த்த குண சிந்தாமணி என்கிற பழைய மருத்துவ நூல், அதுல தேரையர் எனும் சித்தரால் இயற்றப்பட்டது. இதில் உண்ணும் பொருட்கள் பற்றிய மருத்துவ குணங்கள் முழுமையாக விவரிக்கிறது. அவற்றில் பனையின் கல்லில் மருத்துவ பயன்கள், 7 தாதுக்களான சுரபிகள், குருதி, தசை, கொழும்பு, எலும்பு, கொழுப்பு, எலும்பு மச்சை, சுக்கிலம் ஆகியவற்றை பனையின் கல் உறுதியடை செய்கிறது. இது மாதிரி பிராண்டி குடித்தால் இது குணமாகும், விஸ்கி குடித்தால் இது நலமாகும், ரம் குடித்தால் இது கும்முனாகும், ஜின்னு குடித்தால் இது கிண்ணுனாகும். எப்படிதான் சொல்ற பைத்தியக்காரன் நாயே, பைத்தியக்காரன் நாயே, நாய் நம்மளை எதிர்த்து போரி விடுபடு. அது டாஸ்மாக் கடையில போய் கதவை முட்டிடுச்சா, அதாவது பண்ணு ஒண்ணு செய்யி. மதுவை ஒழிக்கிறோம்ங்கிற போராட்டம் குடிச்சு ஒழிச்சிருது. ஏழ்மைய ஒழிங்கன்னு சொன்னா அதான் ஒழிக்கிறோமே. எப்படி எல்லா இலையும் கொண்டுட்டா ஏழ்மை ஒழிஞ்சிரும். விவசாய பிரச்சனையை தீரு, அதுக்கு எப்படி விவசாய பிரச்சனை? விவசாயம் எல்லாம் கொண்டு வரும். எனக்கு விவசாய சின்னத்தை முதல்ல கேட்கும்போது, காலமாட கேட்கும்போது உயிருள்ள எதையும் தர முடியாதுட்டான். மயில கேட்டேன், தேசிய பறவைன்ட்டான். புளிய கேட்டேன், தேசிய விலங்குன்ட்டான். அந்த சண்டை தனி. அப்ப தேசிய மலர் எதுக்கு அவருக்கு கொடுத்தான்னு கேட்டேன். அது எப்பவோ நடந்துருச்சுங்க. இப்படியே சமாளிச்சிட்டோம் தான். கடைசியா யானையை கேட்டேன், யானை அம்மா மாயாவதிக்கு ஏன் கொடுத்தான்னு கேட்டேன். காலமாடு உயிருள்ள எதையும் தர முடியாது அப்படின்னு என்ன பண்ணா, விவசாய கொடுத்தான். இப்ப என்ன நீ புரிஞ்சுக்கிற? விவசாயி எவனும் உயிரோட இல்ல, அவ்வளவுதான். அதை எனக்கு ஏன் கொடுத்தான்? உயிரை கொடுத்தாவது விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றுவான் சீமான். அவன் முன்னவர்கள் கண்ட கனவுபடி வாழ்ந்த தலைவன். காந்தி கண்ட பொருளாதார கொள்கை தற்சார்பு, அம்மையார் இந்திரா காந்தி கொண்ட பொருளாதார கொள்கை தற்சார்பு, எங்கள் தாத்தன் காமராஜர் கண்ட கனவு தற்சார்பு பொருளாதாரம். ஊரா நாட்டிலே போய் சோத்துக்கு கையெந்தவா போராடி சுதந்திரம் பெற்றோம். கூலோ கஞ்சியோ இருக்கிறத குடிச்சிட்டு நிம்மதியா படுப்போம். இதாண்டா தற்சார்பு. இந்த தற்சார்பு படித்த நாட்டை கட்டி எழுப்பிய தலைவன் எங்கள் தலைவன் மேதகுவை பிரபாகரன் அவர்கள். அவனே வேளாண் பண்ணைகளை உருவாக்கினான், ஆடு மாடுகளை வளர்த்தான், பனை ஏறி பதநீர் ஏறி கருப்பட்டிகளை செஞ்சான், பணம் பழத்தை அதிலே மிட்டாய் செய்தான், எல்லாம் செய்தான். பனங்கிழங்கிலே உடியன் மாவென்று மாவு செய்தான். நாம் பயன்படுத்துற மைதாவுக்கு பதிலாக பயன்படுத்தினான். வெள்ளைக்காரர்கள் பிரபாகரா ஒண்ணுமே இல்லையே, ஒரு சின்ன நிலத்திலே ஒரு வளமும் இல்லாத நிலத்தை தனி நாடாக அடைந்து நீ என்ன செய்வாய் என்று கேட்டதற்கு என் தலைவன் சொன்னது, எனக்கு என்னுடைய பனையும் என்னுடைய இறாலும் போதும், எனக்கு நான் உலகத்தின் தலை சிறந்த நாடாக கொண்டு வருவேன் என்று. இது தற்சார்புனா என்னன்னு தெரியல பைத்தியக்கார பேரு. ஒரு கிலோ கருப்பட்டி தட்டி பாடுறா, அமெரிக்கால ஒரு கிலோ கருப்பட்டி 1000 ரூபாடா.
கேலிபர். அதை விட்டு எல்லா டாக்டரும் சொல்றான், கருப்பட்டியில சர்க்கரை அளவு குறைவா இருக்கு, கருப்பட்டியை பயன்படுத்துங்கள். கருப்பட்டியை இவனுக்கு கருப்பா இருக்குல்ல அது. அதனால இனிமே நம்ம ஆளுகெல்லாம் கருப்பட்டியை செஞ்சு கொஞ்சம் வெள்ளை அடிச்சு அப்படி வீங்க. நீ பாராடே, நான் வந்த பணகு குறிஞ்சி அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடி, முல்லை அங்காடின்னு வச்சு அரசு பணியாக்கி நான் இந்த நாட்டை தலை சிறந்த நாடா மாக்கல. நீ பாட்டே இரு. அதுல கருப்பட்டி விற்பேன். கருப்பட்டி ரோட்ல போகும்போது வெக்கம் இல்லாம கருப்பட்டி காட்சி கிடைக்கும் எழுதி வைக்கிறான். அங்க போய் வண்டி நிக்குது, மயத்துக்கா நிக்குது, அங்க போய் கருப்பட்டி காப்பிய. ஆனா கருப்பட்டி வந்துடப்படாது. ஏன் பணம் ஏறிடப்படாது? அது குலத்தொழில். ஏண்டா, ஆடு மாடு மேய்த்தல் குலத்தொழில், நாங்க மீன் பிடிக்கிறது குலத்தொழில், வேளாண்மை செய்வது குலத்தொழில், பணம் ஏறுவது குலத்தொழில். இப்ப உட்கார்ந்து பேசிக்க, உனக்கு என்ன தொழில்? இப்படியே பேசியிருக்கடா பரதேசி நாய, உனக்கு என்ன தொழில்? தண்டச்சோறு, சோறு சொல்லாது, சோறு ஏன் திட்டத்துக்கு பயன்படுத்துற? தண்ட சாதம்னு சொல்லு. தண்ட ரைஸ்ரா, தண்ட ரைஸ் அப்படி ஒண்ணு பேசி விட்டுருவோம். தண்ட ரைஸ் கொடுமை. எங்க பொருளாதாரம்? எனக்கு என் தம்பிகள் அமெரிக்கால இருந்து மற்ற நாடுகள்ல இருந்து அனுப்புறது, அண்ணன் நம்ம கருப்பட்டிக்கு ரொம்ப இதா இருக்கு. ஆனா நம்மளுடைய கருப்பட்டி இருக்கு பாருங்க, இந்த கிண்ணத்துல காய்ச்சற வட்டு மாதிரி பெருச கருப்பட்டி வட்டு, அதான் விரும்பல. இவ்வளவு பெருசா தூக்கிட்டு போறதுக்கு அவன் விரும்பல. என்னடா தம்பி செய்யலாம்னு எனக்கு படம் போட்டு வரைஞ்சு அனுப்புறேன். அண்ணன் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பாருங்கண்ணே, எப்படின்னா இந்த கியூப், இந்த விடுதியில் போனீங்கன்னா இந்த சீனியை வந்து சதுரமா வெட்டி அப்படி எடுத்து போட்டுக்கலாம். அவன் போட்டு குடிச்சுக்கிடுவான் அந்த சக்கரை இல்ல இந்த தேநீர் குடிக்கும் போது. அது மாதிரி சின்னதா, டேய் நம்ம வெள்ளக்கட்டி மாதிரின்னு சொல்றான், அது மாதிரி சின்னதா. அதுதான் நம்ம அழகழக வடிவத்துல பண்ணிடுவோம்டா. அழகழகா வடிவத்துல பண்ணி, நீ நான் சொல்றத நீ உனக்கு நக்கலா இருக்க, எல்லாமே உனக்கு கேலியா தான் இருக்க. நான் இந்த இடத்துல வந்து நின்று இவ்வளவு பேரையும் பயங்காட்டிட்டு இருப்பேன் நீ நினைச்சா? நீ என்னை எதிர்த்து போராடுற அளவுக்கு வந்துருச்சடா அந்த கட்சிகள் எல்லாம். என்னை எதிர்த்து போராட கல்லூரியா பேசிக்கிட்டு இருந்தேன். அங்க மாணவர்கள்லாம் எழுச்சி விடுறான், அவன்கிட்ட கேள்வி கேட்கிறான், அறிவுபூர்வமா கேள்வி கேட்கிறான், இவனும் பதில் சொல்றான். இவன் ஒரு மாதிரி தயாராகிறான்னா எந்த கல்லூரியிலும் சீமான கூப்பிடாதேன்னு போட்டான். உனக்கு புரியுதா? பயந்து நடுங்குவான், ஆனா வெளிக்காட்டிக்கிற மாட்டான். அது மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்? உள்ள ஈரக்குள்ள நடுங்கிக்கிட்டு இருக்கும், மேல கோட் சுட்டப்பட்டுவான். இப்படி ஒரு கொடுமை. 4.5 லட்சம் ஓட்டு 1.1, அப்புறம் 17.5 லட்சம், அப்புறம் 30 லட்சம், அப்ப 36,50,000. இது 66 லட்சம் ஆகும். 1,26 லட்சம் ஆகும். இந்த அரசியல் நாங்கள் முன்வைக்கிற அரசியல் காலத்தின் அரசியல், நிலத்தின் அரசியல், என் மக்களின் தேவையான அரசியல். நாங்கள் பிரச்சனைகளில் பிறந்த பிள்ளைகள். இன்னைக்கு பனை ஏறிக்கு நிக்கிறேன்னா, நாளைக்கு மாடை ஏற்றிக்கிட்டு மலையில ஏறி மேய்க்க போறேன். என்ன பண்ணுவ? சிறையில போடுவ. ஐ எம் வெரி ஹாப்பி. வெளியில விடுவ. ஆல்வேஸ் ஐ எம் வெரி ஹாப்பி. ஏண்டா, கொலை செஞ்சுட்டு கொள்ளை அடிச்சுட்டு ஊராஞ்சொத்தை திருடி ஒலையில போட்ட அயோக்கிய நாய்களே வெளியில கையை காட்டி டாட்டா காட்டி சிரிச்சுக்கிட்டு தெரியுது. இதையெல்லாம் தடுக்க போராடுகிற பிள்ளைகள். நாங்க எதுக்குடா வெக்க பண்ணோம், அசிங்க பண்ணணும்? எதுக்கு பண்ணும்? கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்தவன், 62 பேரை கொன்னவன், திருப்பி பிணைகள் வந்து மறுபடியும் சாராயம் காய்ச்சா நாடு அனுமதிக்குது. யாரு? நம்ம நாடுதான். தெனங்கொலை. எத்தனை கேள்விகளை அறிவார்ந்த பெருமக்கள். பல 100 டிஎம்சி தண்ணீர் ஓடி வருது, ஓடி போய் கடல்ல சேருது. எங்க நீர் தேக்கங்கள், எங்க நீர் சேமிப்பு, அதுக்கான திட்டம் எங்க? வேளாண் குடிமக்களினுடைய வாழ்க்கையை பற்றி, அவர்களுடைய வாழ்வாதார பத்தி எதை பத்தி கவலைப்பட்டிருக்க? நீ கவலைப்பட்டிருந்தா அவன் விளைவிக்கிற பொருளை வாங்கி சேமிப்பு கிடங்கு கட்டியிருப்பில்ல. தெருவில் போட்டு தார்பாய போட்டு மூடுவியா?
குடிக்கிற டாஸ்மார்க்கு சரக்குக்கு உயர்ந்த சேமிப்பு கிடங்கு கட்டி குளிரூட்டி போட்டு சிசிடிவி கண்காணிப்பு கேமரா வச்சு கண்காணிச்சு வாசல்ல காவலர்களை வைத்து பாதுகாக்கிற அரசு. உணவளிக்கிற உயிர் 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 தேவையாக இருக்கிற உணவை கொடுக்கிற என் உழவர் குடி உழைத்து தந்த நெல்லை தானியங்களை நீ சேமிக்க கிடங்கு வைக்கல என்றால் நீ யார்? நீ அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். கோயம்புத்தூர் பக்கத்தில் இருந்தெல்லாம், அண்ணே நீங்க இந்த பனையை ஏறி விட்ட மாதிரி இங்க வந்து ஒரு தடவை தென்னை மரத்தையும் ஏறி விட்டுருங்கண்ணே, ஒரே நெருக்கடியா இருக்கு அப்படின்னு. இரு கோவைக்கு வரும்போது சொல்றேன், அங்கேயும் ஏறி விட்டுருவோம். அங்க ஒரு மாநாடை போட்டு ஐயா தலைமையில நம்ம அப்பா நல்லசாமி தலைமையில போய்விட்டு தென்னை ஏறி விடுவோம்டா. ஏறி விடணும். நான் கேட்டேன் பாண்டிட்ட, பாண்டி பனை கொஞ்ச நாள் தான் இருக்கும், தென்னை தொடர்ச்சியா இருக்கும், அவ்வளவு பத்தாதே, நம்ம இந்த கொள்ளு வர்றதுக்கு என்ன பண்ணலாம்னு. அண்ணே ஈச்சையை சீக்கிரம் வளர்ந்துரும்னே, ஈச்சையை வளர்த்த சார்ந்த ஈச்சங்கள்லையும் கொண்டு வந்துடலாம்னே. அப்புறம் தென்னை 3 வருஷத்துல வந்துருதுனே, அடிச்சிருவான். நாடங்களும் தென்னையா போட்டு தள்ளிய தாய்லாந்துல தென்னையில இருந்து 17 இருக்கிறான். இது நான் சும்மா சொல்றேன்னு நினைக்கிறியா? இந்த பாட்டி ஆட்சி நடந்து போட்டு காட்டேன் பாரு எப்படின்னு. உனக்கு தான் நம்பது, நீ கதை கேட்டே வளர்ந்தவன்ல, நான் காட்டுவேன். ஏன்னா எது ஒன்னையும் திரைப்படத்துல சினிமாவில் சொல்ல சொல்றேன், சினிமாவில் அப்படி அப்படின்னு அப்படி பயந்துக்கிறேன். அதனால நான் இப்ப படம் போட்டு காட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த பாரு நான் சொல்றதை நம்பல. இந்த பாரு நின்னுகிட்டே தென்னை மரத்துல 17 இறக்குறான் பாரு. இந்த பாரு கல்ல காய்ச்சற கருப்பட்டி கூட 200 கூட விக்குது பாரு. ஏன்னா இந்த சுண்ணாம்பு தேய்க்கும் போது கலப்படம்னு நினைக்கிறான் பாரு. அவ்வளவு இயற்கை உணவுக்கு திரும்புது உலகம். ஆனா ஈடு கொடுக்க முடியல, உற்பத்தியை பெருக்க முடியல. அப்ப என்ன செய்யறான்? 1 கிலோ தக்காளி கத்தரிக்காய்னாப்பா, 1 கிலோ கத்தரிக்காய்னா ஒரு 15 காய் இருக்கணும்பா, குறைஞ்சது ஒரு 15-20 காய் இல்ல 10 காயாவது இருக்கணும்பா. அது 1 கிலோவை 10 காயை விளைவிக்கிறது கஷ்டம்ட்டு ஒரே காயை 1 கிலோ ஆக்குறான்பா. அப்ப அதான்டா மரபணு மாற்று. அந்த விதையை எடுத்துப்பா, அதுல மரபணுவை மாத்தி முங்குன்னு வந்துடுதுப்பா. இப்ப தக்காளிப்பா 2 நாள்ல கெட்டுரும், கீழே போட்டினா டக்குன்னு தெரிச்சிடும். இப்ப தீல கொட்டினா குதிச்சு உனக்கிட்ட வரும், பிடிச்சு விளையாடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா தக்காளி எடுத்து அந்த விதையை எடுத்து மரபணுவை மாத்தி தவளை கொழுப்பு, இந்த கொழுப்புகளை உள்ள தள்ளிட்டான். அது ரப்பர் மாதிரி ஆயிடுச்சு, கெடாது. ஆப்பிள் எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஒரு அதிகபட்சம் 2-3 நாள், 4-5 நாள். இப்ப 6 மாசம் ஆனாலும் இருக்கும். ஏன்? அதை எடுத்து மேல வேஸ்ல இந்த மெழுக தடவி அப்படியே வச்சிடறான். நீ எது ஒன்றை நம்பிக்கையோட சாப்பிட முடியும்? வாழைப்பழத்தை சாப்பிடுவியா இல்ல கொய்யா? கொய்யானா எவ்வளவுடா இருக்கு? இவ்வளவு இருக்கும். கொய்யால இவ்வளவு பெருசு இருக்கு, இவ்வளவு பெருசு இருக்கு கொய்யா. இந்த வித்துக்கிட்டு இருந்தாப்புல வரும்போது நீ வேணா பாரு, வித்துக்கிட்டு இருக்காப்ல கொய்யா. கொய்யா எத்தனை வருஷம் ஆகும்? 6 மாசத்துல நல்லா காய்ச்சிரும்ன்றாப்ல. கொய்யா மரம் இல்ல, செடி. எல்லாமே மரபணு மாற்றப்படுது. ஏன்னா உற்பத்தி பெருக்கத்துக்கு, உற்பத்தி மரபணு மாற்று உற்பத்தி அந்த விதைகளை அந்த உணவுப் பொருளை சாப்பிடும் போது மனிதனுடைய மரபணு மாறிடுது. மனிதனுடைய மரபணு மாறும்போது எதற்காக என்ன நோய் வருதுன்னு தெரியாம போயிடும். இப்ப இவ்வளவு சிக்கல் இருக்கு. அதனால என் அன்பு பிள்ளைகள், பனை என்பது என் தம்பி விக்டர் சொன்ன மாதிரி நம் பராசக்தி தாயின் பால். உனக்கு கருப்பா இருக்கிறதுனால அந்த கருப்பட்டியை விரும்ப மாட்டேற, எருமை பாலை குடிக்க மாட்டேற, கருப்பா இருக்குன்னு. எருமை என்கிட்ட வந்து சொல்லுது, நான் கருப்பா இருக்குன்னு என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் கருப்பு தான்டா, அதுல தான்டா அவளை இனிப்பான பதநீரும் சர்க்கரை வெள்ளம் வருது. கரும்பு கருப்பு தான், அதுல இருந்து அவளை இனிப்பான சர்க்கரை வருது. அதனால கருப்புல இல்ல தாழ்வு, கருப்புல இல்ல. கருகருன்னு மேகம் வந்தா தான், வெள்ளையா மேகம் இருந்தா மழை இல்லை, என் உடன் பிறந்தானே. அது கருப்பானால் தான் மழை. இதுல கருப்பை போய், கருப்பு என்பது வெறுப்பல்ல, வெள்ளை என்பது அழகல்ல, நிறம். அதை புரிஞ்சுக்கணும். வெள்ளையா இருக்கிறதா அது ரொம்ப அழகுன்னு நினைச்சு நீ ஒரு மோகிச்சுக்கிட்டு திர. அதனால அவன் என்ன பண்ணா, பன்னி, நம்ம பன்னி வெள்ளை கருப்பா இருந்துச்சு, பன்னி இந்த பன்னியை சாப்பிட மாட்டான், இந்த பன்னிக்கு வெள்ளையா பன்னியை போட்டான். பன்னி வெறும் வெள்ளை பன்னி. 1 கிலோ கறி, பன்னி கறி மேசைக்கு வர 8500 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. சீனம் பூரா பன்னிக்கறியா சாப்பிட்டு இருந்தான். தண்ணியை ரொம்ப குடிக்குதுறான்னு நிறுத்திட்டான். ஆரஞ்சு பழம்
நிறைய பிரான்ஸ் ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பழம் அப்படி கைக்கு வேற 90 லிட்டர் தண்ணீரை குடிக்குதுன்னு நிறுத்திட்டான். ஏன்டா அதை புளிஞ்சா காக்கோளோட தண்ணி வர மாட்டேங்குது, இது 90 லிட்டர் தண்ணீரை குடிக்குதுடா, நிறுத்துறான்ட்டான். ஏன்? அவன் தண்ணீரை உயிரான்னு நினைக்கிறான். நீர் பொருளாதாரத்துக்கு வந்துட்டான். இவன் நீரை முதலாளிக்கு உறிஞ்சி வித்துக்கன்ட்டான். ஒரு கேடுகட்ட தேசத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் சிந்தனை மாற்ற வேண்டியது இருக்குது. தனி மனித அபிமானங்களை ஏற்று தலைமையேற்று அரசியல் செய்வதை விட்டு உயர்ந்த தத்துவத்தை நோக்கத்தை தலைமையேற்று அரசியல் செய்கிற நிலைக்கு என்னரும் தமிழ் தம்பி தங்கைகள் மாறணும். இது போராடிட்டே இருக்க முடியாது. எனக்கு பனை ஏறி கல் இறக்க அனுமதி கொடு, பதநீர் இறக்க அனுமதி கொடு, எல்லா வழக்குகளையும் போட்டு அதுல கலப்படம் பண்றாங்க, விஷத்தை கலக்குறாங்கன்னு இங்க இருக்கிற பனை ஏரிகள் மீதெல்லாம் வழக்கை போட்டு ஏகப்பட்ட சிக்கல்கள், இடையூறுகள். மாடு மேய்க்க முடியாது, பனை ஏற முடியாது, விவசாயம் செய்ய முடியாது, ஏன்னா நீர் இல்லை. விவசாயம் செஞ்சு விளைய வச்சா அந்த பொருளுக்கு உரிய விலை இல்லை. அரசு கொள்முதல் செய்வதில்லை. இப்ப இத்தனை சிக்கல்களை நீ போராடிட்டு இருக்க. மீன் பிடிக்க போக முடியாது. நேத்து வரைக்கும் கைது செய்யறான், எல்லை தாண்டி வந்துட்டான்ட்டு. அதை தடுக்க உனக்கு தலைமை இல்லை, அதிகாரம் இல்லை. இன்றும் நம்மளுடைய போஸ்ட் மாஸ்டர் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்யுங்கள். ஈடி ரைடு வந்தால் ஓடிவாரேன் மோடி என்று ஓடுகிறார். மீனவரை கைது செஞ்சால் கடிதம் எழுதுகிறார். இதிலிருந்து நீ தெரிஞ்சுக்க, மண்ணை மக்களை தன் உயிருக்கு மேலாக நேசிப்பவன் தான் பனைக்காக நிற்க முடியும், தென்னைக்காக நிற்க முடியும், வேளாண்மைக்கு நிற்க முடியும், மாட்டுக்கு ஆட்டுக்கு நிற்க முடியும், மீனவனுக்காக நிற்க முடியும், மாணவனுக்காகவும் நிற்க முடியும், ஆசிரியர் பெருமக்களுக்கும் நிற்க முடியும், செவிலியருக்கு, போக்குவரத்து தொழிலாளருக்கு, எல்லாருக்குமாக நிற்க முடியும். ஏனென்றால் இது விவசாயிகள் பிரச்சனை அல்ல, மீனவர் பிரச்சனை அல்ல, மாணவர் பிரச்சனை அல்ல, என் நாட்டின் பிரச்சனை, என் இனத்தின் பிரச்சனை என்று எவன் கருதுகிறானோ அவன்தான் இது எல்லாத்திற்கும் நின்று போராட முடியும். அதனால் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், இவ்வளவு தூரம் இந்த மக்களை நேசிக்கிற நாங்கள், அப்பா நல்லுசாமி போன்றவர்கள், இத்தனை ஆண்டுகள் பெரும் வேளாண் பெருங்குடி மக்கள், அறிவார்ந்த அறிஞர் பெருமக்கள், இவ்வளவு காலம் போராடுகிறவர்கள், இந்த மண்ணை மக்களை உயிராக நேசித்து நிற்பவர்கள் விஷத்தை தங்கள் பிள்ளைகளை குடிக்க சொல்லி முன்மொழிவார்களா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தியுங்கள். இயற்கைக்கும் செயற்கைக்கும் இருக்கிற போர். ரம், விஸ்கி, பீர், பிராண்டி, ஜின்னெல்லாம் செயற்கை ரசாயன நச்சுகள். கல் என்பது பனை, தென்னை, ஈச்சையினுடைய மூலிகை சாறு. பனை என்கிற தாயில் இருந்து, தென்னையில் இருந்து, தாயில் இருந்து வருகிற பால். அதை எப்படி நீ நஞ்சுங்கிற? அதை எப்படி நஞ்சுங்கிற? கல்லை மதுவென்று தடை செய்ய சொல்லி போராடுகிற பெருமக்களே, உங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான். நீங்கள் டாஸ்மார்க் கடையை மூடுகிறவன் எவனோ அவனோட கூட்டணி என்று உறுதியாக நில்லுங்கள். நாங்கள் கல் இறக்கிற போராட்டத்தை நிற்கிறோம். நீ இதை எதிர்த்து போராடுறதே அவன் ஒரு அரை சீட்டை எங்கேயாவது கொடுத்து நிக்க வைப்பானாங்கிற ஒரு சீட்டை அப்படி. வேற எதுக்கு? வேற எதுக்கு? வேற எதுக்கு? வேணுகள மாதிரி ஒரு வெட்டி கூட்டம் உலகத்தில் இருக்குன்னு நினைக்கிறியா நீ? வெட்டி கூட்டம் எதையாவது பேசி பிழைத்துக் கொண்டே இருப்பார்கள். இத்தனை லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கான். நேற்று வரை மீனவன் கைது செய்யப்பட்டிருக்கான். அதை பத்தி ஒரு கருத்தாளன், ஒரு அரசியல் விமர்சகர், ஒரு ஆய்வறிஞர் எவராது பேசுவார? பேச மாட்டாப்ல, பேச மாட்டாங்க. ஆனால் சீமான் ஸ்டாலினை பார்த்து விட்டார். ஸ்டாலின் பெட்டி வாங்கி விட்டார்.
சீமான் ஸ்டாலின் பெட்டி வாங்கி விட்டார். அதே நாயே ஸ்டாலின் சீமான் பெட்டியை கொடுத்து விட்டார் என்று பேசல. பரதேசி நாயே, சீமானுக்கு ஸ்டாலின் பெட்டியை கொடுத்து விட்டார். சொல்லடா, சொல்றாடே, சொல்றா. எதையாவது பேசி திங்கிறது, எதையாவது. நாங்க விவசாய குடும்பத்தில் இருக்க, விதைக்கும் போது கூட 10 கையை விதைப்போம். ஏன்? புறா, மயிலு, இந்த சிட்டு, இந்த மைனாலாம் பொறுக்கி திங்கிட்டும்ட்டு. அது மாதிரி நாங்க பேசும்போது 1 மணி நேரம் பேசும்போது 2 அப்படி சிந்தி விடுறது. அதை வச்சு இந்த வலைவெளி, இந்த வாடகை வாய்கள் பிழைச்சி போட்டும்ட்டு 2 பேசி விடுறோம். பிச்சைக்காரன். மக்களின் பிரச்சனைகள் லட்சம் இருக்குது. லட்சம் போராட்டங்களுக்கு 3 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்குதுன்னு பேசுறாரு முதல்வர். அதை ஒருத்தம் பேசுறீங்களா? லட்சம் பிரச்சனை என்றால் லட்சம் போராட்டங்களை என் மக்களுக்கு திணித்தது நீங்கள் என்று. இத்தனை கொலைகள். நேத்து திருநெல்வேலியில அந்த ஆணவ படுகொலை, சாதி பெருமையில ஒருத்தன் வெட்டிருக்கான், கொண்டிருக்கான். சின்ன பையன் வெட்டி கொண்டிருக்கான். அதை பத்தி யாரா பேசுனா பத்தியா, பேசுவான பத்தியா? பேச மாட்டான். அவ எப்படி பேச வருவான்? தமிழர்களுக்குள்ளே சண்டை, தமிழர்களே வெட்டி கொண்டு சாகிறார்கள், பாருங்கள் தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே? திராவிட புடுங்கி ஆட்சியில் தான்டா நடக்குது இது. நீதான் சாதியை ஒழிச்சுட்டோம், சமத்துவத்தை கொண்டு வந்துட்டோம், எல்லாத்தையும் நிலைநாட்டிட்டோங்கிற. எங்க நாட்டுன? எங்க நாட்டுல? காட்டும் சட்டத்தை இயற்றி சாதிய பெருமைக்கு ஆணவ திமிரிலே நீ கொலை செய்வாய். ஆனால் காட்டும் சட்டம் தண்டனை என்று வச்சுன்னா பயப்படுவான். எத்தனை கொலை விழுந்திருக்கு? உங்க ஆட்சியில் தானே, உங்க ஆட்சியில் தானே கொலை விழுந்தா. அந்த இளவரசன் திவ்யா கொலையா? தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே? யாரு ஆட்சியில் இருக்கிறது? இவன். பெருமைனா திராவிடன், ஏதாவது தமிழர்கள் எங்கே? எப்படி இருக்கு? சர்ரா விடுறா. நான் அரியணையில உட்கார்ந்த பண்ணேன், எங்கேயாவது எவனாவது சாதிக்காக கொலை பண்ணான காட்டுறான், காட்டுறா பாப்போம். இப்பவும் சொல்றேன், அந்த நாற்காலியில உட்கார்ந்தவனை, என் மீனவனை, சிங்களனை கைது பண்ணிட சொல்றா பாப்போம். இப்பவும் சொல்றேன்டா, கைது பண்ண சொல்றாப்பா. எங்களுக்கு ஒரு கனவு இருக்குடா, நோக்கம் இருக்குடா, அதை நிறைவேற்றும் நினைக்கிறோம், செய்யணும்னு துடிக்கிறோம். உனக்கு என்ன இருக்கு? நாங்க வெட்டிக்கிட்டு செத்தாதாண்டா உனக்கு ஓட்டு. நாங்க அண்ணன் தம்பியில ஒரு தாய் பிள்ளைகளா சேர்ந்து நின்னா உனக்கு வப்பம்டா வேட்டு. அதனால நீ பயப்படுற. தெக்க தேவர் தேவேந்திர வடக்க படையாச்சி பறையும் பிளந்து பிரிந்து நின்றால் தான் உன்னுடைய நீ இந்த அதிகாரத்தில் உட்கார முடியும். நாங்க 2 பேரும் ஒரு தாய் பிள்ளைகளா கட்டி அணைச்சு ஒட்டி நின்னால் உன்னை வெட்டி எறிவோம்டா. அந்த நாள் விரைவில் நடக்கும். நீ எங்களை பிளந்து பிரிப்பாய், அப்பதான் உனக்கு வலிமை வரும். நாங்கள் சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி தமிழ் தாயின் பிள்ளைகளாக இணைந்து எழுவோம், அப்பதான் எங்களுக்கு வலிமை வரும். அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும்ல. இதெல்லாம் ஒரு உரிமைன்னு இதுக்கு போராடுற நிலைமை வருது பாருங்க. இது நமக்கு அடிப்படை உரிமை. இதை கேட்டு உட்கார்ந்து பேசி போராடிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமைக்கு ஏன் வந்தோம்? ஏன் வந்தோம்? என் நிலம், என் அதிகாரம் என்கிட்ட இல்ல. எங்கே போட்டாலும் முறையீடு, எங்கே போனாலும் மனுக்கள், எங்கே போனாலும் கண்ணீர், எங்கே போனாலும் கவலை கதறல்கள், எங்கே போயதாம் வலிதோ இந்த மொழி, வாடிய முகம், கலங்கிய கண்கள், எங்கே போனாலும் நான் தானடா நாடெங்கிலும் மக்களோடு போய் நின்று போயிட்டு இருக்கிறவன். நான் தானடா கவலையோடும் கண்ணீரோடும் கதறி எழுகிற தாய்மார்களுக்கு முன்பு கைகட்டி கேட்கிற மகன் நான் தான். எனக்கு தானே வழி இருக்கும். உனக்கு என்ன ரோடு ஷோ போடுற அயோக்கிய பயில உனக்கு என்னடா தெரியும்? ரோடு ஷோ டாட்டா காட்டுறவனுக்கு என்னடா தெரியும்? நீ ரோட்ல போய் டாட்டா காட்டிக்கொண்டே இரு. இன்னும் 10 மாசத்தில் என் தாய் தமிழ் மக்கள் உனக்கு டாட்டா காட்டுவான், நிரந்தரமா காட்டு. நீ போட்டே திரி, டாட்டா காட்டிக்கிட்டே திரி. 4.5 வருஷம் ஆட்சி ஆண்டுட்டு இப்ப என்ன பிரச்சனை? இது தெரியாது அவங்களுக்கு. நீங்க தான் பிரச்சனை. ஓரணியில் சேர்வோம், கடியாரம் வருது, செல்போன் அலைபேசி வருது. எதுக்கு செல்போன்? செத்தா யாருக்கா சொல்லி ஒண்ணும்ல. கடியாரம் எத்தனை மணிக்கு சாவரம் பார்த்துக்கிட்டு சாகணும்ல. அப்புறம் பணம்,
பாக்கி அரிசி போடணும்ல. இது ஒரு கூட்டம்டா, இது ஒரு கூட்டம்டா. மானத்துக்காக போரிட்டு மாண்ட மறவர் குலத்துல வந்துட்டு 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் 100க்கும் இந்த பிச்சைக்கார பையிலிட்ட கையேந்தி நிக்கிற பிச்சைக்கார கூட்டமா கேவலம். அவன் இருக்கிற அதிகாரமே நீ ஓட்ட பிச்சை. அவனடா நமக்கு இலவசம் பிச்சை போடுறது. ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களுக்கு, என் உயிர் சொந்தங்களுக்கு சொல்லுவேன். நம் கோரிக்கைகளை, நம் பிரச்சனைகளை முன்வைத்து நாம் போடுகிற கோரிக்கைகளை அரசு ஏற்று, போராடுகிற கோரிக்கைகளை ஏற்று நிறைவேற்றினால் சரி. அரசு நம் பிரச்சனைகளை கையில் எடுக்காத போது அதிகாரத்தை அரசை கையில் எடுப்பதை தவிர நமக்கு வேற வழி இல்லை. மக்களின் பிரச்சனைகளை அதிகாரம் கண்டுகொள்ளாத போது மக்கள் தமக்கான அதிகாரத்தை நிறுவுவதை தவிர வேறு வழி இல்லை. அதை நோக்கித்தான் போகணும். திமுக என் தம்பியில் எடுத்து சொல்றான், சேப்பாக்கம் முழுக்க திமுக ஒவ்வொரு இடத்துலயும் டிஃபன் கரியர் கொடுக்குதுன்னு, டிஃபன் கரியர் கொடுக்குதுன்னு வாங்கி வச்சுக்கடா. நான் வருவல்ல பின்னாடி. டிஃபன் கரியர் இங்கே, டிஃபன் எங்கே? அது எங்கே? இங்கே விவசாய சின்னத்துல. இவர்கிட்டதான் இருக்கு டிஃபன். டிஃபன் பாக்ஸ கொடுப்பேன். டிஃபன் எவன் கொடுப்பேன்? எங்க அப்பன் தான் கொடுப்பேன். யாரு? விவசாயி, உழவர் குடிமகன், வேளாண் குடிமகன் தான் கொடுப்பான். வேற எவன் கொடுப்பான்? கருப்பட்டி இனிக்கும், திம்பா, பனையர்னா கசக்கம், கத்துவான். அப்ப என்ன பண்ணணும்? வாயிலே குத்தும். வாயிலே. கேவலப்பட்டவை, கேவலப்பட்டவை. வக்கனையா பால் குடிக்கணும், தயிர் திங்கணும், நெய் திங்கணும், வெண்ணெய் திங்கணும். ஆனால் மாடு மேய்ச்சிடக்கூடாது, ஆடு மேய்ச்சிடக்கூடாது. மேய்க்காத வராத. டேய் எழுதி வச்சுக்கடா. எவன் இந்த ஆடு மாடு மேய்க்கிறத இதெல்லாம் இழிவு, வேளாண்மை செய்யறதெல்லாம் படிச்சவன் செய்யற தொழில் இல்லை, வேலை இல்லைன்னு சொன்னவன் பூரா குறிடா, அவன் பரம்பரையை குறிடா. நம்ம வந்த பிறகு அரசு பணியாக்கும் போது இவனுக்கு சோறும் கொடுக்கூடாது, பாலும் கொடுக்கூடாது, நீரும் கொடுக்கூடாது, தயிரும் கொடுக்கூடாது, வேலையும் கொடுக்கூடாது. நீதான் டாக்டர் ஆயிட்டு இல்லவா? டேய் 32,000 டாக்டர் தான்டா இருக்கான், சீட்டு தான்டா இருக்கு. 8 கோடி மக்கள் இருக்காண்டா. டேய் டாக்டர் உருவாக்குறதுலடா பிரபாகர மகனின் கனவு. நோயாளிகளே உருவாகாத ஒரு நாட்டை படைக்கிறதாண்டா அவனுடைய கனவு. காவல்துறை, நீதிமன்றங்கள், வழக்கறிஞர்கள், தேவைப்படாத குற்றமற்ற குற்றவாளிகள் உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதாண்டா சிறந்த ஆட்சியாளனின் பொறுப்பும் கடமையும். பைத்தியக்கார என் தலைவன் பேசுறான்டா. காவல்துறை படையை கட்டி நிறுத்திட்டு குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல உங்கள் வேலை. குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் உங்கள் வேலைன்னா. அதான்டா ரூசோ சொல்றான். நீ ஏன்டா குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்தி தூக்கல போடுற? அவனை தூக்கல போடுவதை நிறுத்தா. அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை தூக்கல நிறுத்துறான்றான். இப்ப இங்க திருடுறானா காரணம் என்னடா? இங்க கொள்ளையடிக்கிறானா காரணம் என்னடா? அதை யோசி. இதான ஆட்சியாளர் உமர் சொல்றாரு, ஒருவன் திருடினான் என்றால் அவன் கையை வெட்டு என்கிற. அதே அவன் பசிக்காக திருடினான் என்றால் ஆட்சியாளனின் கையை வெட்டுறாங்கிற. அப்படின்னா இவனுக்கு எவனுக்காவது கை இருந்திருக்க மாட்டா, எல்லா பேரும் மொட்டையா தண்டை தின்னிருப்பான். கொடுமடா. இது கோரிக்கை தான். பனை ஏறி காட்டுவது என்பது, பனை ஏறுதல் ஒரு இழிவு. அந்த அச்ச உணர்வு, தன் ஒரு தாழ்வு மனநிலையில் இருந்து என் பிள்ளைகள் நிமிரணுங்கிறதுக்காக தான் நான் ஏறினேன். மாடு மேய்ச்சி நானே மேய்க்க போறது ஒண்ணு இல்லடா, நம்ம செல்வம்டா, ஆடு மாடும் வாடா அப்படின்னு காட்டுறதுக்கு தான் மேய்க்க போறேன். முதல்ல நீ நம்பு, இது நாம செய்யல. பண்பாடு நம்முடைய தொழில் அல்லடா, நம் வாழ்க்கை முறை, நம் மரபு. அதனால
இதை இழிவா கருதாத. எந்த வேலையும் செய்யலாம், இழிவு அல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு. உழைக்காமல் உண்பது கூட ஒருவித திருட்டு தான் என்கிறார் காந்தி. இதனால நீ எதை பற்றியும் கவலைப்படாது. இது ஒரு கோரிக்கை தான். அரசு ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றினால் மகிழ்ச்சி. இல்லையே தமிழ் தேசிய மக்களின் புரட்சி, அதனால் ஏற்படும் உங்களுக்கு வீழ்ச்சி, மலரும் தமிழ் தேசிய மக்களின் ஆட்சி. அன்னைக்கு இதெல்லாம் கோரிக்கை எல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க அப்பா நல்லசாமி சொல்ற மாதிரி அது பாட்டுக்கு நடக்கும். அவரே திறந்து வைப்பார் அந்த திட்டத்தை. என் கனவு அவர் கண்ணு முன்னாடி இந்த திறங்க இந்த திட்டத்தை இவாங்க. திட்டத்துக்கு பேரு நல்லசாமி திட்டம். தலைவர் யாரு? பனையேறி பாண்டியன். போறா டே, இது நான் சொல்றேன், நீ சிரிக்கிற. நடத்தி காட்டல, நான் பிரபாகர மகன்லடா. நீ நடத்தி காட்டுனால இல்லை, சும்மாவே பேசிட்டே இருப்பான். அதனால அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், சீமான் பனையேறிட்டோன்னா அது சாதி மரம். பனைக்கு சாதி வச்ச பரதேசி இளைஞர் நீ பார்த்திருக்கியாடா? அப்ப தென்னை கவுண்டர் மரமாடா, இது நாடார் மரமா? இப்ப கேரளாவில் தென்னை மரம் இருக்குது, நாயர் மரம், நம்பூதிரி மரமா? குஜராத் ராஜஸ்தான்லாம் பனை இருக்கு, அது யார் மரம்? இப்படிப்பட்ட சாதிய வெறி பிடித்த நோயாளிகளை நீங்க பார்த்திருக்கியாடா? பனைக்கு சாதி வைக்கிறாண்ட. அப்படின்னா எதுக்கு தமிழ்நாட்டு தேசிய மரம்னு இதை அறிவிச்ச? ஏன் அறிவிச்ச? அதை தகர்க்கத்தான் பல்வேறு தமிழ் குடிகளில் இருந்து பனையேறிகள் இந்த மாநாட்டிலே பங்கேற்று, அது சாதி மரம் அல்லடா, என் இனத்தின் மரம் என்று காட்டுவதற்கு இந்த பனையேறி மாநாட்டிலே என் தம்பிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிலே துணிந்து பாலை என் குழந்தைக்கு உணவாக ஊட்டினேன் என்று பேசிய தங்கை இந்துமதிக்கும், நான் பனையால் என் தோல் நோயை குணப்படுத்திக் கொண்டேன், இன்று பனையேறுகிறேன் என்று சொன்ன என் மகள் கரிஷ்மாவுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். அதனால பனம்பாலை குடித்து வளர்ந்த மகன் என்கிற திமிரோடு சொல்கிறேன், பனை அதை நினை, பெற்ற தாய் போல கட்டி அணை, அதுவே நம் தாய் மண்ணை வளப்படுத்த துணை என்பதை மறந்து விடாமல் என் அன்பு பிள்ளைகள், இது ஒரு கோரிக்கை, இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள் என்று நம்புவோம். நம்பி தொலைப்போம்? நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் 40,000 கோடியிலிருந்து 50,000 கோடிக்கு டாஸ்மார்க் வியாபாரத்தை உயர்த்த முயற்சி செய்பவர்கள். அதனால் இந்த கோரிக்கை என்பது என் மக்களுக்கு நியாயமான கோரிக்கைகளை கூட இந்த அரசு அதிகாரங்கள் ஏற்பதில்லை. அதனால் இதையெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை தாருங்கள். மகளே வாடா, அதற்கு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கை தாருங்கள் என்று கேட்கிறது தான் இந்த கோரிக்கை போராட்டங்கள். 2026 உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தொடர்ந்து 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 மக்களுக்காக அரசியல் களத்திலே நிற்கிறோம். இந்த தேர்தலிலும் நாங்கள் மக்களுக்காக, மக்களோடு, மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதற்கு புரட்சியாளர் சேகவரா சொல்லுகிறான், மக்களுக்கென்று ஒரு அரசு அமைந்து விட்டால் மக்களுக்கு தேவையானதை செய்துவிடும் என்று. அப்படி என் மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதற்கு உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம், உங்களை நம்பி நிற்கிறோம். அதிலே இந்த மண்ணச்சநல்லூர் தொகுதியிலே என் அன்பு மகள், கல்லூரியிலே விரிவுரையாளராக பணியாற்றுகிற என் அன்பு மகள் தேன்மொழி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கடந்த முறை இந்திய நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டார்கள். இம்முறை என் மகள் தேன்மொழி மண்ணச்சநல்லூர் தொகுதியிலே போட்டியிடுகிறாள். உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கை எங்களை நீங்கள் வாக்கு தாருங்கள், தாராது போங்கள். ஆனால் உங்கள் பிள்ளைகளை எங்களை சாதிய மத சாக்கடைக்குள் தள்ளாது இருங்கள். இந்த மகன் நிறுத்துகிறவள் என்ன சாதி, என்ன மதம் சார்ந்தவள் என்று தேடாதீர்கள். சீமானும் அவன் பிள்ளைகளும் எடுத்து வைக்கிற கருத்து, அரசியல் கோட்பாடு, தத்துவங்களை கவனியுங்கள். என் நிறத்தை பார்க்காதே, என் சாதியை பார்க்காதே, என் மதத்தை பார்க்காதே, என் கருத்தை பார்.
நான் எடுத்து வைக்கிற அரசியலை பார், இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் நாங்கள் கொண்டுள்ள காதலை பாருங்கள். அதைத்தான் உங்களிடத்தில் கேட்கிறோம். சாதி பார்த்து மதம் பார்த்து உங்கள் வாக்கை எங்களுக்கு, ஓட்டை எங்களுக்கு போடுவீர்களே, ஆனால் தயவு செய்து விடார்கள். உங்கள் ஓட்டு எங்களுக்கு தீட்டு. வருகிற தேர்தலில் 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு, புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. உங்கள் தொகுதியின் வெற்றி வேட்பாளரின் அன்பு மகள் தேன்மொழி. நமது சின்னம் விவசாயி. உழவு இல்லையேல் உணவு இல்லை, உணவு இல்லையேல் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லையேல் உலகு இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம், நாம் தமிழர்.